ஜல்லிக்கட்டுக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை வெளியிட கோரியும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் மாணவர்கள் வெகுவாக திரண்டு தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். காலை முழுதலே அவர்களது போராட்ட களத்திலிருந்து நியூஸ்7 தமிழ் அவர்களது கருத்துக்களை பிரதிபலித்து வந்திருக்கின்றது. தற்பொழுது நம்முடைய செய்தியாளர் தேவா அந்த பகுதியில் இருக்கிறார். தேவா, காலை முதலே இந்த போராட்டம் நடந்து வரக்கூடிய வேளையில் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று ஜல்லிக்கட்டுக்காக போராடி அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டவர்களை வெளியிட கோருவது. தற்பொழுது 7 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். இது குறித்து அந்த போராட்ட கள பகுதிகளில் என்ன நிலவரம்? இங்கே மெரினா கடற்கரையிலே சுமார் 6 மணி நேரத்திற்கு இந்த போராட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது நேரம் செல்ல செல்ல சுமார் 7 மணி 7:30 8 மணிக்கு ஆரம்பித்து அந்த சிறிய அளவிலான மாணவர்கள் எண்ணிக்கையிலே ஆரம்பித்த இந்த போராட்டமானது நேரம் செல்ல செல்ல இப்பொழுது ஆயிரங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காமராஜர் சாலையானது சென்னையை பொறுத்தவரை மிக முக்கியமான சாலையாக இருக்கிறது. மேலும் இங்கு அரசு அலுவலகங்கள், அதாவது முக்கியமாக அனைத்து துறை சார்ந்த அனைத்து அரசு அலுவலகங்களின் தலைமை இடம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த இடத்தில் இருக்கிறது. அதாவது காலையிலே அவர்கள் முதல் கோரிக்கையாக இந்த மதுரை பகுதியிலே இந்த தடையை மீறி போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக இருந்தது. தொடர்ந்து பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதுவும் 2 நாளைக்குள்ளாக அதற்கான ஒரு உறுதியான முடிவை அறிவித்து அது நடைபெறுவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று முழக்கமிட்டவாறு கூறியிருந்தனர். தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல இந்த போராட்டமானது வெளியே தெரிய வந்ததை அடுத்து ஏராளமான மாணவர்கள், ஏற்கனவே சென்னையை சார்ந்த கல்லூரி மாணவர்களும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த கல்லூரி மாணவர்களும் இங்க சமூக வலைதளம் மூலமாக இணைந்து இங்கு கூறியிருந்த நிலையிலே சென்னை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மற்ற மாணவர்கள் மற்றும் பணியாற்றுபவர்கள் கூட இங்கு இருசக்கர வாகனங்களே கடற்கரை பகுதிக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை நாம் காண முடிகிறது. அதாவது ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் சிறுவர்களும் இந்த போராட்டத்திலே தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கைகளிலே இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்றும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில ஏந்திருக்கிறார்கள். மேலும் இந்த 6 மணி நேரமாக தொய்வின்றி தொடர்ந்து முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இந்த மாணவர்கள் கூடிய கூட்டத்தின் காரணமாக இந்த பகுதியிலே போக்குவரத்து ஏதும் பாதிப்படையாதவாறு இங்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தேவேந்திரன், தேவா, தற்பொழுது அந்த போராட்ட களத்தில் இளைஞர்களோடு கைகோர்த்துள்ள மற்ற பிரபலங்கள் யார் யார்? அதாவது இந்த இளைஞர்களை பொறுத்தளவிலே இந்த போராட்டமானது இளைஞர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும். தங்களுடைய நோக்கம் ஜல்லிக்கட்டு மட்டுமே நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை அடிப்படையாக இருப்பதனால் தாங்கள் எந்த அரசியல் கட்சியினுடைய ஆதரவை விரும்பவில்லை என்பதை இவருடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் நேரடியாக மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மற்றும் நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் மற்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன், நடிகர் மயில்சாமி உள்ளிட்டோரும் நேரில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அவர் திருமுருகன் தான் இந்த போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார், மாணவர்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது மற்றவர்கள் இந்த சாலையிலே வந்து கொண்டிருப்பவர்கள் சென்று கொண்டிருப்பவர் இந்த போராட்டத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இவர்களின் முழக்கமானது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதே அவருடைய ஒரே முழக்கமாக இருக்கிறது. மேலும் எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களும் தங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. தேவா, தற்பொழுது அந்த பகுதியில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமானது எந்த வீரியத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது? எவ்வளவு பேர் இந்த காலை போராட்டம் ஆரம்பித்த பொழுது இருந்தார்கள், தற்பொழுது எவ்வளவு பேராக மாறி இருக்கின்றது? தொடர்ச்சியாக அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு குறித்தும் பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது காலை சுமார் 8 மணி அளவிற்கான ஒரு சிறிய அளவில் எண்ணிக்கையில், அதாவது ஒரு 100 முதல் ஒரு 150 வரையிலான இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையானது தற்பொழுது 2000ஐயும் கடந்து சுமார் 3000 அளவிலான எண்ணிக்கையில், அதாவது 2500 3000 எண்ணிக்கையிலான மாணவர்கள் தற்பொழுது இங்கு இருக்கலாம் என்ற கருதலாம். மேலும் ஏராளமான மாணவர்கள் இந்த பகுதியிலே கூடியிருக்கிறார்கள். அதாவது விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய அந்த நடைபாதையிலே, அதாவது கடற்கரைக்கும் அந்த கடற்கரை சாலைக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய நடைபாதையானது சுமார் ஒரு 10 அடி அகலம் கொண்டதுதான். இந்த நடைபாதையிலே தான் அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒரு சிறிய பகுதிக்குள் இருந்த அந்த மக்கள் எண்ணிக்கையானது மிக நீண்டு தற்பொழுது சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மாணவர்கள் எண்ணிக்கையானது நீண்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அவர்கள் சாலையோரம் வரக்கூடிய சூழ்நிலை அடுத்து காவல்துறையினர் கயிறுகளை கட்டி மாணவர்கள் சாலை பக்கம் வந்துவிடாதவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் சாலைக்கு வந்துவிடாதவாறு
அவர்களும் அந்த தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த மாணவர்கள் மற்றும் இந்த இளைஞர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இவர்கள் எழுப்பக்கூடிய விமர்சனங்களும் இந்த போராட்டத்தின் தீவிரமும் அந்த எப்பொழுது ஆரம்பித்ததோ அதை தொடர்ந்து இந்த 6 மணி நேரமாக எந்த விதமான ஒரு தொய்வுமின்றி ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தேவா, தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் குறித்தும் அங்கு காவல்துறையினரினுடைய பணி குறித்தும் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க? கலைந்து போக சொல்லி ஏதேனும் உத்தரவுகளோ அல்லது அறிவிப்புகளோ வந்திருக்கின்றதா? இந்த போராட்டக்காரர்களோடு யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? விரிவாக பதிவு செய்யலாம். தேவேந்திரன், இந்த காலை முதலே இந்த போராட்டம் நடைபெற்றாலும் ஆரம்பத்திலே காவல்துறையினரை பொறுத்தவரை இவர்கள் சிறிதளவே போராட்டம் நடத்திவிட்டு கலைந்து செல்லலாம் என்று கருதி இருக்கக்கூடும். ஆனால் தொடர்ந்து இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த எண்ணிக்கையும் நேரம் செல்ல செல்ல அதிகமானதை அடுத்து அந்த எண்ணிக்கைக்கு போராட்டக்காரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப காவல்துறையின் எண்ணிக்கையும் படிப்படியாக கூட்டப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு அசம்பாவித சூழலுக்கும் இடம் கொடாமல் ஒரு இயல்பான போராட்டத்திலே முழக்கங்களை மட்டும் எழுப்பியவாறு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் உள்ளதனால் அவர்கள் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த போக்குவரத்திற்கு மட்டும் எந்தவித இடைஞ்சலும் ஏற்பட்டு விடாதவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அரசு தரப்பிலிருந்து இங்கிருந்து வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறினால், அதாவது குறிப்பாக மதுரை பகுதியைச் சேர்ந்த விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதலாக வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதனை தாண்டி இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற உறுதிமொழியை தந்தால்தான் தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறியதை அடுத்து அவர்களும் திரும்பி சென்று விட்டனர். மேற்கொண்டு வேறு எவரும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் வராத நிலையில் இந்த போராட்டம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரை இந்த போராட்டம் ஒரே முறையிலே சென்று கொண்டிருப்பதால் அவர்கள் நேரம் செலுத்தல போராட்டத்தின் தன்மைக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. தேவா, உங்களுடைய தொடர்புக்கும் உங்களுடைய இணைவுக்கும் மிக்க நன்றி.